அனிமல் படத்துல இருக்கிற 32 மிஸ்டேக்ஸை பார்க்க போறோம். ஃபன்னாவும் என்டர்டெய்னிங்காவும் இருக்க போகுது. ரிலாக்ஸா பாத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஹீரோ மாடி கைப்பிடி செவுத்துல சாஞ்சுதான் உட்காந்துட்டு இருப்பாரு. அவரை நேரடியா காட்டும்போது கைப்பிடி செவுத்துக்கு மேல ஒரு தலை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா லோ ஆங்கிள் இருந்து காட்டும்போது அவர் தலை சுத்தமா தெரியாது. அப்போ ஹீரோயின் யார் கூட பேசிட்டு இருப்பாங்க? வண்டியில உட்காந்து யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? என் கூட நானே பேசி எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கிட்டு. வண்டியோட ஸ்டேரிங்க ரைட் சைடு திருப்பினா எப்படி லெஃப்ட் சைடுல இருக்கிற பைக்கை இடிக்கும்? இதுவே ஒரு மிஸ்டேக்கா இருந்தாலும் இதுல ஒரு மிஸ்டேக் என்னன்னா பைக் மேல கார் படவே இல்லை. ஆனா பைக் போய் கீழே விழுது. ராஷ்மிகாவுக்கு ஃபிளைட் ஓட்ட கத்து தரும்போது ஒரு சமயம் பார்த்தா கையில பிரஷ் இருக்கு. அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா பிரஷ் மறைஞ்சிருது. அதுக்கு அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா பிரஷ் மறுபடியும் வந்துடுது. ஆக மொத்தம் ஒண்ணு தெரியுது, பல்லு விளக்கல. எங்க பல்லு விளக்க வேணாமாங்க? பல்லே விளக்கலையா? இதுலயே இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் பல்லு வளர்க்கறதுக்கு உண்டான எந்த ஒரு அடையாளமும் இல்ல. வாயிலையும் நுரையில, பிரஷ்லயும் நுரையில. அப்படி என்ன பேஸ்ட் யூஸ் பண்றாங்க? உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? டூத் பேஸ்ட்ல உப்பா? பப்ளுக்கு பக்கத்துல இருக்கிற வயசானவர் ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா கீழே குனிஞ்சு முகத்தை மூடிட்டு இருக்காரு. அடுத்த ஷாட்லயே நிமிர்ந்து உட்காந்து முகத்தை மூடிட்டு இருக்காரு. மறுபடியும் அதுக்கு அடுத்த ஷாட்ல கீழே குனிஞ்சு முகத்தை மூடிட்டு இருக்காரு. ஒரு சீன்ல டூப்ளிகேட் அப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா பாக்கிறதுக்கு அவரு வேற மாதிரி தான் இருக்காரு. ஆனா அதுக்கு அடுத்த சீன்ல எல்லாம் ஒரிஜினல் அப்பா மாதிரியே முகம் இருக்கும். எப்படி முகத்தை சர்ஜரி பண்ணி மாத்திட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா லாங் டைம் ஆகும். அக்காவோட புருஷன் உண்மையான அப்பாவை பாத்திரக்கூடாதுன்றதுக்காக ஹீரோ ஒரிஜினல் அப்பா முன்னாடி போய் நின்றுவாரு. சோ அக்கா புருஷன் பார்க்க மாட்டாரு. இது சாத்தியமே கிடையாது. ஒருத்தர் முன்னாடி போய் நின்னுட்டா அவர் மறைஞ்சிருவாரா? சார் என்ன பண்றீங்க? டோரை உதச்சி தள்ளிட்டு அது மேல ஏறுவாரு. அப்படி ஏறும்போது டோருக்கு கீழே தான் நிப்பாரு. ஆனா அடுத்த ஷாட்ல டோருக்கு மேல நிப்பாரு. வில்லனோட ஆள் ஒருத்தனை க்ளோஸா நின்று சுடுவாரு. ஸோ கண்டிப்பா ட்ரெஸ்ல பிளட் ஸ்ட்ரெயின் இருக்கணும். ஆனா அதுக்கு அடுத்த ஷாட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தமே இருக்காது. ஒருவேளை ஃபைட்டுக்கு நடுவுல யாராச்சும் துணிய துவைச்சு கொடுத்துட்டு போயிருப்பாங்களோ? கன்னு வச்சிருக்கிற வில்லனோட டீமே ஹீரோ டீம் கிட்ட தோத்து போயிடுச்சு. ஆனா பயமே இல்லாம மண்டையோட்டு மாஸ்க மாத்திக்கிட்டு கோடையாரி ஏத்துக்கிட்டு வரானுங்க. எப்படி விளையாட்டா என்ன பலி கொடுக்க பார்த்தேடா? வில்லனோட ஆளுங்கள ஒருத்தனை பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். ஹீரோவை பார்த்துட்டே இருக்கானே தவிர அடிக்க முயற்சியே பண்ண மாட்டான். தேங்க்யூப்பா, நல்ல வேளை நீ எதுவும் செய்யல. மோஸ்ட் வெல்கம் அம்மா. ஹீரோ கீழே விழுந்துட்டு இருப்பாரு. அப்போ சைடுங்கள்லயும் வில்லனோட ஆள் ஒருத்தன் இருப்பான். ஆனா ஹீரோ பெஞ்சு தூக்கி போடும்போது எல்லாரும் சென்டர்ல வந்துருவாங்க. அந்த பெஞ்சு கிட்ட அடி வாங்குவாங்க. சைட்ல நின்னவனும் இருக்க மாட்டான். எப்படி? ஹீரோ ஒருத்தனோட ஷோல்டர்ல தான் அடிப்பாரு. ஆனா மெட்டல்ல பட்ட மாதிரி டங்குன்னு சவுண்ட் கேட்கும். எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். கரெக்ட் லுக் கொடுக்குற, பிரமாதமா அடிக்கிற. ஹீரோ கீழே குதிக்க ஜம்ப் பண்ணும்போது அங்க சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா கரெக்டா குதிக்கும் போது ஒருத்தன் வந்து ஹீரோவோட கையை பிடிச்சிருவான். அவன் எங்க இருந்தான்? வில்லன் குரூப் வந்தது ஹீரோவை சுட்டு தள்ளுறதுக்கு தான். ஆனா அந்த பெரிய கன் வெஹிக்கல்ல இருக்கிற ஷீல்டால கவர் பண்ற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சுட மாட்டாங்களா? சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா? அந்த பெரிய கன் வெஹிக்கல் வரத வில்லனோட ஆளுங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. துப்பாக்கி எடுத்து சுட மாட்டாங்களா? பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயன. அந்த கன் வெஹிக்கல் ஹீரோவை ஃபுல்லா கவர் பண்ணல. சைட்லயும் பேக்லயும் ஓபனா தான் இருக்கு. சோ வில்லனோட ஆளுங்க அவரை சுத்தி வளைச்சு சுட்டுருக்கலாம். ஒருத்தருக்கு கூட அந்த யோசனை வரல. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. கன்னால சுட்டா மேல பறப்பாங்களா? ஒன்னு புல்லட் பாடிக்குள்ள போய் வெளியே வந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா பின்னாடி போய் விழணும். ஆனா மேல பறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. கன் வெஹிக்கலை ஓபன் பண்ணி காட்டும்போது சின்னதா தான் இருந்தது. ஆனா வில்லனோட ஆளுங்களை சுடும்போது ஹீரோவை விட ரொம்ப பெருசா ஹைட்டா இருக்கு. எப்படி? டேய் பொடி பையல கூப்பிடுறல வாடா.
பப்ளு ஹீரோவை நெஞ்சிலேயே 2 வாட்டி நேரா சுடுறாரு. ஆனா ஹீரோ சாகாம வில்லன் பப்ளுவை சாகடிக்கிறாரு. இது எப்படிப்பா முடியும்? எனக்கே நம்ப முடியல. இதனால தான் ஃபாரினர்ஸ்னா இந்தியன் சினிமாவை பார்த்து கிண்டல் பண்றாங்க. ஹீரோவா பப்ளு கொஞ்சம் தான் சுடுறாரு. ஆனா புல்லட்டு காலி ஆயிடுச்சு. எப்படி? இது ஏன்னு எனக்கு தெரியும். ஹீரோ எஸ்கேப் ஆகணும், அப்பதான் கதை ஓடும். பப்ளுவை சுடும்போது அபிடுங்கிறவரு அவருக்கு கால் பண்றாரு. அவர் தான் பிரதரு. ஆனா அவர் தான் பிரதர்னு ஹீரோவோட டீமுக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொன்னா? ஹீரோவை சுட்டதுனால அவருக்கு காது கேட்காம போகுது. இன்னும் நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனா பப்ளுவை சுடும்போதும் அவருக்கு காது கேக்குது. ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவை சுட்டது யாருன்னு விவரம் தெரிஞ்சுதான்னு அவங்க பிரதர் கிட்ட கேட்பாரு. இப்பெல்லாம் காது கேக்குது. ஆனா அவங்க அப்பா கிட்ட பேசும்போது மட்டும் காது கேட்கலையா? ஹீரோ காலேஜுக்கு கன் எடுத்துட்டு போன அந்த இன்சிடென்ட்டை ஹீரோவோட தங்கச்சி ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆல்ரெடி ஹீரோயினுக்கு ஹீரோ கன்னு நல்லா சுடுவாரு அப்படின்ட்டு தெரியும். ஆனா அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் சீன்ல உனக்கு கன்னு சுட தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்றாங்க பாருங்களேன். இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? இந்த சீன்ல ஒயிட் கலர் கிளாஸும் பிளாக் கலர் டிவைஸும் கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அடுத்த ஷாட்லயே இது ரெண்டுமே தூரமா இருக்க மாதிரி இருக்கும். ஜோயாவோட தோல் மேல சாரியை போடும்போது இந்த ஷாட்ல சாரியோட பார்டர் தான் அதிகமா இருக்கும். ஆனா அடுத்த ஷாட்லயே சாரியோட பார்டரும் சாரியோட மெயின் பார்ட்டும் கலந்துருக்கும். அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. ஹீரோவோட ஆளுங்க கன் எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்க ஒருத்தனை கொன்னுட்டு மறுபடியும் நம்ம நாட்டுக்கு வருவாங்க. இல்ல ராணுவம்னு ஒண்ணு நம்ம நாட்டிலயும் இருக்கு, வெளிநாட்டிலயும் இருக்கு. அவங்க எதுவுமே செக் பண்ண மாட்டாங்களா? பேப்படா பேப்ப. அது வரைக்கும் என் கை என்ன புளியங்கா பறிச்சிட்டு இருக்குமா? வில்லன் அப்ரார் வீட்ல பில்லருக்கு பின்னாடி ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. அவர் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது நல்லா தெரியும், ஃபுல்லா கவர் ஆகல. இருந்தாலும் வில்லனோட ஆள் ஒருத்தன் தூரம் இருந்தே சுடாம கிட்ட வந்து ஹீரோ கிட்ட அடி வாங்குறான். உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். படத்தோட ஸ்டார்டிங்லயே சயின்ஸ் புக்கு க்ளோஸ் ஆகியிருக்கு. ஆனா அடுத்த ஷாட்லயே சயின்ஸ் புக்கு ஓபன்ல இருக்கு. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது க்ளோஸ்ல இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஏன் கொஞ்சம் கூட பிராக்டிகலாவே இருக்க மாட்டேங்கிறீங்க? தப்பு செய்யறதும் தப்ப பொறுத்துக்கிட்டு போறதும் தான் பிராக்டிகலா நந்தினி? டூப்ளிகேட் அப்பாவை கார்ல வச்சு சுடும்போது டிரைவரு கதவை திறந்து எஸ்கேப் ஆயிடுறான். அப்படி கதவை திறக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஈஸியா சுட்டுருக்கலாம்ல. அதை விட்டுட்டு நான் தலைகீழா தான் சம்மன் அடிப்பேன்னு புல்லட் ப்ரூஃப் கண்ணாடியை சுட்டுட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் அவர் ஃபேமிலிக்கும் இருக்கிற பவருக்கு தனக்கு ஹார்ட் கொடுத்த டோனர் யாருன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஜோயா யாருங்கிறதையும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இது வில்லன் குரூப்புக்கும் தெரியும். அப்படி இருந்தும் ஜோயாவை ஏன் ஹீரோ கிட்ட அனுப்புறாங்க? பாப்பம்மா உன்னை அப்புறம் பாக்குறேன், முதல்ல இவளை. நைட்ல ஃபிளைட்ல ரொம்ப நேரம் பறந்ததை மிஸ்டேக்கா எடுத்துக்கல. ஏன்னா அவங்க லேட்டா கூட தூங்கிருக்கலாம், வழியில நின்று கூட வந்திருக்கலாம். அனிமல் படத்துல இருந்து 32 மிஸ்டேக்ஸை பார்த்தோம். இதுல என்ன மிஸ்டேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை இந்த வீடியோல சொல்லாம விட்ட மிஸ்டேக்ஸை நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல போன வீடியோல KGF 2 படத்துல இருந்து 47 மிஸ்டேக்ஸை போட்டிருந்தேன். அதையும் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்றீங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நான் ராஜ்குமார் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பாய்.